வணக்கம் வணக்கம். இருங்க பாடுறேன், வந்த உடனே பாட்டு. தலைவா இருங்க, கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். இருங்க இருங்க, நான் வந்துக்கிறேன். இருங்க. Sit down. Hi. 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேனா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க கறி நாளைக்கு தான். இருங்க, நாளைக்கு தான் கறி. உட்காருங்க. எல்லாம் என்னைய மறக்கடிச்சிருவீங்க போல இருக்கு. இல்லை நான் மட்டுமா? அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா இருக்கீங்க? 1 மணி நேரம் மேக்கப் போட்டு வந்தா நல்லா தான் இருப்பீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? வாயை போட்டு போலீஸை கூப்பிடுவேன். கூப்பிட்டு வாங்கவா? கும்மிடுமா கும்மி. தினேஷ் ப்ரோ, கார்ல வந்து இறங்குனேன். ஒரு சின்ன பையன் குடு குடு குடுன்னு ஓடி வந்து அங்கிள் அங்கிள் நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னா உங்களை மாதிரியே தான் கேட்டான். இருங்க பேசாம இருக்கிறீங்களா இல்லையா? ஆகா நம்மளையும் ஒரு பையன் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு. எந்த டிவிலடா அப்படின்ற டிஸ்கவரிலன்றாங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? அப்படித்தான் தெரியுதா? என்னைய கலாச்சாரம் இங்கதான் இருக்கா. இருங்க. நீ இல்லடா, நீ இல்ல, நீ இல்ல, இவன் இல்ல, அவன் எங்க சின்ன பையன். அவரை போய் கட்டுற பெரிய மனுஷன அவரு சின்ன பையன். நீயா கலாச்ச? நீயா வரங்க சார்? அவன் இங்கிலீஷ்லாம் பேசுறான் சார். இல்லங்க அந்த பையன் எங்கேயோ போய் ஒழிச்சுட்டாங்க. இங்கதாங்க இருக்காங்க. இந்த அடிக்கிறான் பாருங்க. வாடா வாடா இங்க, வாடா இங்க, வாடா. செம்ம வாய்ப்பு. வாடா இங்க. கம் ஃபாஸ்ட். என்னடா அடிக்கிற மாதிரி வர? ஐயா அவன் மல்யுத்த வீரரா? மல்யுத்த வீரரா? அவருக்கு இவனுக்கு ஒரு மைக் கொடுங்க. இந்தாங்க. பேர் என்னடா? ஹரிஸ்ராஜ். ஹரிஸ்ராஜ். காது கொஞ்சம் கேட்காது எனக்கு. ஹரிஸ்ராஜ். ஹரிஸ்ராஜ். ஓகே ஹரிஸ்ராஜ். கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் இப்படி கேட்ட? எப்படி கேட்கவா? எப்படி கேட்டா? கல்யாணம் ஆகிவிட்டதா? ஆகல. நான் ஆகவில்லைன்னு சொல்லணும். நான் ஆகிவிட்டதா ஆகல அப்படின்ற. ஓகே எத்தனாவது படிக்கிறீங்க? 9th standard. 9th standard. 9th standardனா 8வது தானே? 9வது. கரெக்ட். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூரின் போயிட்டு வாங்க. ஓகே இப்ப 9வது படிக்கிறீங்க. எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருக்காங்களா? சாமி கும்பிடுறாங்களா? ஓகே பரவாயில்ல. இப்ப வந்து ஹரிஷ் ராஜ் வந்து 9th standard படிக்கிற. எந்த ஸ்கூல்ரா? SRV. நீ என்ன பேசுறதே ஒரு ரவுடி பையன் மாதிரியே பேசுறியா? உன்னை கூப்பிட்டது ஒரு குத்தமா? நின்றா சரி வாடான்னு கூப்பிடுறேன். நானா ரொம்ப ரொம்ப கோபக்குரியான உனக்கு தெரியாது. ரைட் சைத்தான் சைக்கிள்ல வருது. ஓகே இப்ப நான் என்ன சொல்றேன்? ஓகே இப்ப ஹரிஸ்ராஜ் வந்து 9th standard படிக்கிறதுனால நல்லா படிப்பான். உன்கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கிறேன். ஓகேவா? மைக்ல பேசு. ஓகே. ஆமா. சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் நல்லா கைதட்டல் கொடுங்க. கரெக்டான பதில் சொல்றான் நம்ம ஊருக்கார பையன். 9th standard படிச்ச ஹரிஸ்ராஜ். சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினி. தல அஜித்.
தல அஜித் தளபதி நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர் வந்து மைக்கில் சொல்லு குடியரசுத் தலைவர் யாரு? அவர் தான் சும்மா சரக்கு போட்டு சொல்றாரு. நீங்க காந்தி தாத்தா எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு மைக்க கொடுத்துட்டு போடா. யார் சொன்னாலும் கொண்டு போ. போற வேலைக்கு வித்துட்டு போற. ஐயா எங்க போயிட்டாப்லையா? தினேஷ் அண்ணே வாங்க. உங்களை வச்சு ஓட்டலாம்னா நீங்க கிட்ட போய் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க இங்க உங்க மைக்க வாங்குங்க. ஐயோ பேட்டரி வேற லோ ஆயிடுச்சு. சொல்லுங்க கொஞ்சம் ஐயா நான் ரொம்ப இவர்தான் நல்ல மனுஷன். அவர் மேலயா கோவம்லாம் வராது எனக்கு. கல்லெடுத்து அடிக்கலாம் தப்பு இல்லை. ஐயா இங்க பாரு கல்லெடுத்து அடிக்கலாமா? எங்க குடிச்சிட்டு இருக்காட்டு வந்து கல்லெடுத்து அடி அவரோட மண்டை உடைச்சிட்டு போறது. நம்ம மக்களுக்கு அடிக்கிட்ட வாங்க. நம்ம மக்கள்னா அவர் அடிச்சு உடைங்க. என் மேல இல்ல உங்க மேலதான் கோவமா. இந்த விழா குழுவினர் வர்றாரு, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. ரொம்ப பார்த்தா கோவமான நல்லா இருக்காரு. நல்ல மனிதர் அண்ணன் தினேஷ் ஏரியா ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அவ்வளவுதான், ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடணும். நிறைய நிகழ்ச்சி இருக்கு, டைமர் ஆயிடுச்சு. பட்டிமண்டபம்லாம் பேசுறதுக்கு அதெல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும். மேடம் உட்காருங்க மேடம் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, பிலீவ் மீ. ஓகே தினேஷா சொல்லுங்க. நான் எந்த மேடைக்கு போனாலும் மிமிக்ரி தான். நான் 2007 விஜய் டிவிக்கு போனது வந்து மிமிக்ரி வச்சு தான் போனேன். ஆமா மிமிக்ரி பேசுங்க. மிமிக்ரி வச்சு போனேன். பலகுரல் கலைஞர். ஆமா பலகுரல் கலைஞர். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது. 2007 மதுரை அமெரிக்கன் காலேஜில் நடந்த ஒரு ஆடிஷன்ல ஒரு 5000 பேர் 6000 பேருக்கு மேல கலந்துகிட்ட ஒரு ஆடிஷன்ல வெறும் 8 பேர் மட்டும் தான் செலக்ட் ஆகும். சூப்பர் சார். அதுல நான் ஒருத்தன், சிவகார்த்தியன் ஒருத்தர். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இல்லையா? ஆனா அவர் முன்னேறி ஹீரோ ஆயிட்டாரு. நீங்க என்ன இங்கே இருக்கீங்க? இல்லங்க அது ஒவ்வொருத்தரும் எப்ப வரணுமோ அப்பதான் வர முடியும். நீங்க வருவீங்க ஐயா. ஆமா, மக்கள் மனசுல வந்துட்டீங்க. ஆமா. ஆக நான் எந்த மேடைக்கு போனாலும் யாராலும் ஒருத்தருக்கு வந்து ஒரு மிமிக்ரி கத்து கொடுப்பேன். ஒரு வாய்ஸ் மட்டும் கத்து கொடுப்பேன். சூப்பர் ஐயா. அவங்க வந்து அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு அவங்க ஒரு கத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு நம்ம மிமிக்ரி. சூப்பருங்க. ஆமா. இப்ப யாராலும் விழா குழுவிலிருந்து ஒரு ஆள் மட்டும் வாங்க. ஒரு ஆள் வாங்க. தம்பி வேணாமுங்க, பெரிய ஆள் வச்சு. பெரிய ஆள் வாங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, நீங்க உட்காருங்க. அவர் வேணா, அவரு பல மிமிக்ரி பார்த்திருக்கிறாரு. என்ன இங்க வாங்க. வந்த உடனே எங்க அண்ணன் வந்தாரு. எங்க அண்ணன் வராரு பாருங்க. அதாங்க அண்ணன் வராரு. சிங்கம் வந்துட்டாரு எங்க அண்ணன். ஏசுனாரு அவங்ககிட்ட பாவம் பண்ணி கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. அண்ணா உட்காருண்ணா அனுப்பிச்சு விடுங்க ப்ளீஸ். இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. போனே அப்படி போனேன். எங்க அண்ணன் வந்துட்டாரு. உனக்கு தனியா வீட்டுல வந்து சொல்லி தரேன். இவரெல்லாம் 100 வணக்கம். 5 நிமிஷத்துல 500 வாய்ஸ் பேசுவாப்ல. 5 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல அண்ணன். ஒருவேளை உண்மையில மிமிக்ரி தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டோமா? எப்படி வாங்க வாங்கண்ணே. எப்படி உங்க பேரு? கோவிந்தராஜ். மைக் எது கொடுத்துருப்போம்? கோவிந்தராஜ் சொன்னீங்கன்னா கோவிந்தராஜ் அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நன்றி. அன்னைக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. ஓகே. வாமிட் பண்ணுவீங்களா? வாமிட் இப்போ வராத. இல்லங்க இருங்க. சரி, வாமிட் எப்ப வரும்னு நான் கேட்கல. சரி, வாமிட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். பண்ண மாட்டேன். எப்பவுமே பண்ணதே இல்லையா? எப்பவுமே எனக்கு ஏதோ ஒரு டைம் வரும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு டைம் வரும். இல்ல இப்ப எல்லாருமே வாமிட் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏதாவது நம்ம வயிறுக்கு சேராத எதனா சாப்பிட்டோம்னா வாமிட் வரும்ல? கண்டிப்பா வரும். கண்டிப்பா அந்த மாதிரி வரும். சரி, இப்ப நம்ம வாமிட் பண்ணோம்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்காங்கல்ல, அவங்க வாய்ஸ் வரும். அப்படிதான் சொல்லுங்க. இப்ப இருங்க, நீங்க வேற இருங்க. இப்ப வாமிட் பண்ணி காட்டுங்கண்ணே. கண்டிப்பா பண்ணுமா? பண்ணி காட்டுங்க. கண்டிப்பா தான் பண்ணணும். இல்லைன்னா அவரை மட்டும் தான் நேரடியா ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருப்பாரு. அவரையும் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க.
அடேங்க அப்பா. அண்ணே இந்த மைக்கை மட்டும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிருங்க போகும்போது. ஓகே. இப்ப வாமிட் பண்ணீங்கல்ல, இதுவே ஒரு 10 அடி தூரம் தள்ளி வாமிட் பண்ணீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் வந்துடும். 10 அடி தூரம். ஆமா ஆமா. அடி வைத்தல். ஓகே. இப்ப பண்ணலாமா? இப்ப நான் சேர்ந்து என் கூட சேர்ந்து பண்ணுங்க. அந்த வாய்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பேக் வாங்க, ஒன் ஸ்டெப் பேக். நான் சொல்ற மாதிரி சேர்ந்து பண்ணுங்க. சரி. வா 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 வா. சேர்ந்து பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வா வா வா. கொஞ்சம் பேக். வா 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 வா. மைக்கே கட் ஆகுது, நீங்க கத்துல. ஓகே வாங்க. வா 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 வா. வா வாடிச்சல்லா. வா 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 வாடிச்சல்லா. இது முத்துப்பாண்டி கோட்டடி. இது முத்துப்பாண்டி கோட்டடி. வேட்டில என்ன ஓட்டடி? பாக்கெட்டா? பாக்கெட். சரி, இதான் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து முடிகிற வரையும் பண்ணாங்கல்ல, அதை அப்படியே பண்ணுங்க. சரிங்களா? இல்ல தலைவா, அப்படியே பண்ணுங்க நீங்க. வராதா? வாடி சொல்லும், இது முத்துப்பாண்டி கோட்டடி. இது சொல்ல முடியாது உங்களுக்கு. ஒரே தடவை தான் சொல்லுவேன். நான் ரொம்ப கோபக்குரியான ஆள். நான் காமெடியா தான் பார்த்துருப்பீங்க. சரிங்க. ஏய் இரியா, நீ வேற. ஓகே. இந்த ஆடியன்ஸ் பாருங்க, என்னைய பார்த்துக்கிட்டு சரி. ஓகே ஓகே. வா 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 வா. வா. சேர்ந்து பண்ணா என்னை விட சவுண்டா பண்றீங்க, தனியா பண்ணா தெரியாது. நீங்க வாடி செல்லம். வாடி செல்லம். எங்க நான் வாடி செல்லம், நீங்க வாடி செல்லம். பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சு. இந்த நிசா வேற அந்த புள்ள சீக்கிரம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. பாட்டு செல்லம். பாட்டு செல்லமா? வாடி செல்லம். ஒரே ஒரு தடவை பண்ணுங்க, முடிச்சிருவோம். டைம் ஆயிடுச்சு. அந்த மைக் கொஞ்சம் கட்டாய் வருது, வச்சு பண்ணுங்க. திருப்பி திருப்பி அவரையும் நீங்க யார போடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க. அவர் கீழே சபையை வணங்கி ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியா? அவர் கூப்பிடவா? அவர் ரியலா வந்து வாமிட்டோட பண்ணிட்டு இருப்பாரு. அவரை கூப்பிடவா? அவர் ஒண்ணு நீங்க கூப்பிட வேண்டாம். நீங்க பண்ணி முடிச்சுட்டு கிளம்புங்க. அவருக்கு வேற ஒரு ஐட்டம் இருக்கு. அப்படியா? ஆமா. அதே தான் பண்ணணுமா? அதே தான். என்ன புதுசா வேற என்ன பண்ணிடுவீங்க நீங்க? ஏங்க மைக் கட்டாய் வருது? ஓ, மைக்கிலே வெரைட்டி காட்டுறீங்களா? இப்ப நான் பேசலாம், அப்படி வர மாட்டேங்குது. நீங்க பண்ணுங்க. பொண்ணாட பார்த்த ஆள் வந்துட்டாங்க, சீக்கிரம் பண்ணுங்க. அது ஒரு வெரைட்டி அடிக்கணும், அதே பெரிய விஷயமா. மனசுலாயோ பண்ணுங்க. ஒரே ஒரு டைம் பண்ணிருங்க. நல்லா கைதட்டல் கொடுங்க அண்ணனுக்கு. ஓகே, அண்ணன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாப்ல. ஓகே, தேங்க்யூ. அதாவது 10 மணிக்கு மேல அண்ணன் அல்வாவும் மல்லிகைப்பூவும் ஒரு கோட்டரை வாங்கிட்டு போய் கூப்பிட்டாருன்னா எப்படி கூப்பிடுறாரு அந்த மாதிரி கூப்பிடுறாரு. அப்படிலாம் நீங்க அதெல்லாம் மாசமா கூப்பிட்டு பார்த்தா கோட்டர் அடிக்கிறோம் தெரியுதா? ஆஃப் சாப்பிட மாட்டேங்குது. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் எங்களுடைய அன்பான கோவிந்தராஜ் அவர்களுக்கு. ஏன்னா இப்படி மேடையில ஏற்றி ஒரு பெரிய மனிதர் இந்த விழா குழுவில இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறார். அந்த தைரியத்துக்காகவே ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். கோவிந்தராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐயா, அந்த ஒரு பாட்டு பாடுவீங்களாமே, இந்த ஆத்தாடி. ஆமா, அந்த பாடல் அது வந்து மியூசிக்கோட இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க பாடுங்க ஐயா, நாங்க வாயிலே மியூசிக் இல்ல. இப்ப டான்ஸ் பண்றதுக்கு யாராவது ஒரு 4 பேர் வர சொன்னா தான் நல்லா இருக்கும். நீங்க பாடுங்க. அப்படியா? வேண்டாமா? அவங்க வேண்டாமா? வேண்டாங்கய்யா, நீங்க பாடுங்க. மக்கள் ரசிக்கிறாங்க உங்களை. குறிப்பா பெண்கள் கூட்டம்லாம் ராமருக்காக காத்திருக்காங்க. அப்படிங்களா? தேங்க்யூ மேடம். பாட்டு பாடலாமா ப்ரோ? பாட்டு பாடலாமா? நீங்க மியூசிக் போடுறீங்களா?
தம்பி நீங்க ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தம்பி. உங்க பேரை நீங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க உடனே வர்றீங்க, போங்க. சும்மா கூப்பிட்டேங்க, போங்க. ஐயாவோட தீவிர ரசிகன். ரைட்டு. நமது ஐயாவோட நான் தீவிர ரசிகன். மேட்டூர் தொட்டுப்பட்டியிலிருந்து வரேன். அறந்தாங்கி நிசா ராமர் ஐயா, நான் தீவிர ரசிகன். ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா கை தட்டுவோம். ஓகே ஓகே தலைவர். சரி தம்பி. அண்ணா கூகுள் பே பண்ண சொன்னாப்ல சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. 500 ரூபாய் அனுப்பி அவரை கூப்பிட்டு சொல்ல வச்சு நல்ல தம்பி அந்த தம்பி அவர்கிட்ட எல்லாம் பண்றாப்ல அந்த வேலையை பார்த்து. இருங்க ஒரு நிமிஷம், இருங்க ஒரு நிமிஷம். என்னம்மா நீங்க எப்படி பண்றீங்களே அம்மா? அதுதான் அவர் வந்திருக்காப்ல. நீங்க உட்காருங்க கொஞ்சம் பொறுங்க. ஐயா வெடி போட்டாங்க, கொஞ்சம் நீங்க பாட்டு பாட்டீங்க. நீங்க ஒரு 50 ரூபா அனுப்புறீங்களா? உங்களையும் சொல்றேன். நீங்க பாடல் பாடுங்க. ஓகே ஓகே. அது மியூசிக்கோட சேர்ந்தாதான் நல்லா எங்க பிரின்சிபல் ரெடியா இருக்கிறாரு. ஓகே வாங்க, இங்க இப்படி வாங்க. நீங்க பாடுங்க சார். உங்களை தான் எதிர்பார்க்கறேன். நீங்க தானே இசையே, நீங்க தானே. நீங்க பாடுங்க சார். தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாளம் சின்ன தடும்பி போதி அவாட போதி விளாட தாடி என்ன உடம்பி நட்சத்திரம் நட்டு வச்ச பள்ளி எம்பள்ளி. நல்லா வாசிக்கிறீங்களாங்க? அப்படிதான் வாசிப்போம். நாங்க வாயிலேயே வித்து வச்சிருப்போம். ஓ சலக்கு 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 சல சலக்கு சலக்கு. 1/2 கிலோ எச்சு திப்பிருக்கீங்க மைக்குள்ள. துப்பிட்டேன், தொடச்சிட்டேன். சிசுக்கு சிசுக்கு சிசுக்குன்னு எவ்வளவு ஏச்சு. வேலை செய். விளக்கு விளக்கு வைக்க வந்தா விளக்கு விளக்கு. ஓகே அவ்வளவுதான். வேற ஏதாவது பாட்டு பண்ணுமா? ரொம்ப அருமையான பாடல் ஐயா. மறுபடியும் நிஷாவோட சேர்ந்து நீங்க பேசுறதுக்கு மக்கள்கிட்ட நன்றி சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா. மறுபடியும் அப்புறம் போயிட்டு வந்துடலாமா? ஆமா போயிட்டு வந்துருக்கேன். ஓகே தேங்க்யூ மக்களே. மறுபடியும் நிஷாவும் நானும் சேர்ந்து வருவோம். நன்றி தேங்க்யூ வாழ்த்துக்கள். ஸோ நம்முடைய கோடிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய சொல்லிடுங்க மைக்ல. மேட்டூர் விஷுவல்ஸ் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் திரு சத்யராஜ் அவர்கள் இந்த ஸ்கிரீன் அழகான ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் டைம் இது 6வது ஆண்டு வந்து ஏற்பாடு பண்ணிது. சத்யராஜுக்கு ஒரு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி அவருக்கு வந்து நமது ராமர் சார் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம் எங்களுடைய அன்பு சகோதரர் அவர்களுக்கு. தினேஷ் எஸ் தேங்க்யூ. இப்ப ராமர் சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்களா? எல்லாரும் ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்துட்டு. அதே நேரத்துல ஏறக்குறைய 2 மணி வரைக்கும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக நாங்க நிறைய பேரை கூட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த மேடையில பார்க்காத கின்னஸ் சாதனை படைத்த ஃபயர் ஷோ பட்டுக்கோட்டையிலிருந்து லிம்போ கேசவன் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவருடைய ஃபயர் ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய லிங்கம் டான்ஸ் எல்லாம் இருக்கு. அதனுடைய அம்மன் காளி வதம் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. இது எல்லாமே நீங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி பார்க்கணும். இப்போ நம்முடைய பிரேம் டீம்ல இருந்து சோனா என்ற அந்த பாடலுக்கு ஒரு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இது உங்களை சந்திக்க வர்றாங்க.